நான் வாழ்கின்ற இந்த நாட்களில் அது அவசியமான மிக முக்கியமான ஒரு தேவை அல்லது நமக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பங்கை வேதம் எடுத்து கூறுகிறது. அது என்னவென்று சொன்னால், உங்கள் பொறுமையினால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். வேறு எதையும் காத்துக்கொள்வதென்று இல்லை, ஆத்துமாக்களை என்று அது கூறும்பொழுது, ஆத்மா என்று சொல்லுவது அது என்னவென்று சொன்னால், நம்முடைய அவையோடு உள்ள நாம் அவையிலே மறுஜன்மம் அடைந்து தேவனோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலே பளிச்சென்று தெரிவதெல்லாம் நம்முடைய உணர்வுகள். ஆத்மாவிலே தங்குவது என்ன? நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய ஆன்சைட்டிஸ், பதற்றங்கள், ஒரீஸ், கவலைகள், பயம், திடுக்கென்று பயம் வருகின்ற பயங்கள். திஸ் இஸ் காமன், பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் உரியது. ஆனால் இங்கேயோ பை யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசத்தினாலே யூ பொசஸ் யுவர் சோல், உங்கள் ஆத்மாக்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கூறுகிற இந்த வசனம் இந்த காலத்தில் எவ்வளோ அவசியம். ஒருவேளை இது போன்று இந்த டிவைன் பேஷன்ஸ், அந்த பொறுமை நாம் உள்ளத்திலே பெற்று அந்த ஆத்மாவிலே அங்கே அந்த கூறப்பட்ட உங்கள் பொறுமையினாலே, நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ஆத்மாவை, அந்த பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள முடியாதபடி போய்விட முடியும். அதாவது if you don't have faith, you don't have the patience, பொறுமை இல்லை என்றால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள இயலாது. நீங்கள் சமாதானமாக இருக்கோ, கவலை இல்லாமல் வாழ்வதோ, அல்லது சஞ்சலம் இல்லாமல் இருப்பதற்கோ, அல்லது பயம் இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கோ, உங்கள் ஆத்மாவை கலங்காமல் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு காத்துக்கொள்வதெல்லாம் பணம் அல்ல, நீங்கள் வைத்திருக்கின்ற உங்களுடைய வசதி என்று இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்வதல்ல. இந்த கொரோனா காலம் ஆரம்பித்த பொழுது ஒரு மாதத்துக்குரிய பொருளை நான் வாங்கி வைத்து விட்டேன் என்று சொன்ன சிலரை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் வாங்கி வைத்து விட்டேன், அரிசி, பருப்பு, அது என்று இதென்று வாங்கி வைத்து கொண்டேன் என்று சொல்வதை ஆண்டவர் அதை ஒன்றும் ஒரு நாளும் அவர் உங்களுடைய ஆத்மாவை அதை காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லவே இல்லை. அதெல்லாம் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு வாழ்ந்துவிடலாம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர் சொன்னதெல்லாம், உங்கள் பரமபிதா உங்களுடைய தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த நாளையை குறித்து டோன்ட் வரி. நாளைக்கு திடீரென்று முழு ஊரடங்கு, வெளியே வாசலை கால் வைக்க இயலாது என்று சொன்னால் கூட டோன்ட் வரி அபவுட் தேட், அதை கவலைப்பட வேண்டாம். ஐ வில் ப்ரொவைட், நான் உங்களுக்கு தருவேன், உங்களை போஷிப்பேன். ஆகவே இதுபோன்ற இந்த காலங்களிலே உங்களுடைய ஆத்மா என்று சொல்கிற அந்த ஆத்மாவிலே பயம், பீதி, கலக்கம் என்று வராதிருக்க வேண்டுமென்றால் யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். எனவே உலகம் சொல்கின்ற பொதுவான பொறுமை என்று இல்லை, நான் பொறுத்து பார்த்தேன் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த எல்லாவற்றிற்குமே மனுஷியம் என்று ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் இட் இஸ் ஒரு லிமிட், ஒரு அளவு உடையதான். அன்பு இட் இஸ் லிமிட். அவன் சிரித்த பொழுது சிரித்து கொண்டே இருப்பான், முறைத்து பார்த்தான் அடித்து விடுவான். அவன் நல்லவனுக்கு இருந்தால் நல்லவனாக இருப்பான், தோன்றுவான். அவன் கெட்டவனாக இருந்தால் இவனும் கெட்டவனாய் மாறிவிடுவான். இந்த உலக அன்பு என்று சொல்வது, நீங்கள் கொடுத்தால் நான் கொடுப்பது, நீங்கள் என்னை பார்த்து சிரித்தால் நான் சிரிப்பது என்பதெல்லாம் நிலைத்திருக்கிற அன்பு என்று இல்லை. இந்த உலக பொறுமையும் அப்படித்தான். இந்த உலகத்தில் பேசுகிற பொறுமையை இங்கே வேதம் குறிப்பிடவில்லை. அதுபோன்ற பொறுமையிலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அது கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அது தீந்து போய்விடும், சிறிது நேரத்திற்குள்ளாக அது வாடி வதங்கிவிடும்.
நோ, இட்ஸ் எ டிவைன் பேஷன்ஸ். தெய்வம் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவனுடைய ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் லாங் சஃபரிங் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த அவ்வளவு துன்பத்திலேயும் அவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலேயும் காட் இஸ் பேஷண்ட். தேவன் பொறுமையாக இருக்கிறார். உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள். இட்ஸ் அ வெரி worst திங் ஹேப்பன். மிக மோசமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உலக ஜனங்களுடைய கேடான இந்த பெர்வர்ஸ் ஜெனரேஷன், மாறுபாடான சந்ததியை பார்க்கும் பொழுது தேவன் ஏன் உடனடியாக வந்து இன்னமும் நியாயந்திருக்கவில்லை? காட் இஸ் பேஷண்ட். தேவன் பொறுமையாக இருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமை அதுதான் அவர் வருகைக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. வந்திருப்பார், ஆனால் பிகாஸ் ஆஃப் இஸ் லாங் சஃபரிங், அவருடைய நீடிய பொறுமை நிமித்தம் he see the worst condition of the world, உலகத்தினுடைய மோசமான நிலையை அவர் பார்த்து is still waiting, இன்னும் அவர் பொறுமையோடே காத்து கொண்டிருக்கிறார் என்று பேதுரு சொல்லுவார். ஆகவே வருவார், கண்டிப்பாக தாமதமானாலும் வருவார். அந்த தாமதத்தை நீங்கள் பொறுமையாய் என்று அந்த தாமதத்தை வேறு விதமாக எண்ணிக்கொள்ளலாம். ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு பக்தியான ஒரு கணவன் மனைவி இருக்கிற இடத்துல இதெல்லாம் பாருங்கள், நமக்கு லாயக்கப்படாது, என்ன இன்னும் சும்மா இருக்கிறீர்கள், உடனே இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள், பொறுமையாக இருக்கக்கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்கின்ற ஒரு மனைவி, பொறுமையை அடைந்திருக்கிற ஒரு கணவன், நோ வெயிட், கர்த்தர் பார்த்து கொள்வார், வெயிட் என்று சொல்வதெல்லாம் அந்த பொறுமையாய் அந்த காத்திருக்கிற அந்த தாமதத்தை we can also have that, அதை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வருகிறேன் என்று சொல்லுவர், ஏன் இன்னும் வரவில்லை, தாமதிக்கிறார், வெயிட், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். அதுபோன்ற ஒரு திவ்யமான இந்த தெய்வத்தினுடைய பொறுமை என்று கூறுவது that should become our own patience. தெய்வத்தினுடைய பொறுமை நம்முடைய சொந்த பொறுமையாய் அது மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர் அறியாத ஒரு விந்தை என்னவென்று சொன்னால், தெய்வத்தினுடைய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த விந்தையை இந்த உலகத்தினுடைய அநேக கிறிஸ்தவர்கள் அறியார்கள். பெயர் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிறார்கள், அல்ல பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிறார்கள். மோஸ்ட் பீப்புள், திரளான ஜனங்கள் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் அதுபோன்ற ஒரு ஆரம்ப நாட்களில் உள்ள இந்த சபைகளிலே செழித்திருந்தார்கள். தட்ஸ் ரைட். ஆனால் போக போக வருகின்ற இந்த நாட்களிலே அந்த ஒரிஜினல் அபிஷேகம் என்று போகும்பொழுது ஒரு வெற்றுக்கூடாய் வாழ்கின்ற இந்த அபிஷேகம் என்று சொல்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவர்களோ அதுபோன்ற அந்த திவ்ய பொறுமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விட்டது. எனவே இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் காட். இந்த நன்மையான ஈவும் ஜோதியின் பிதாவிடத்தில் தான் வரும். நீண்ட பொறுமை என்று சொல்வதை நீ கொஞ்ச நேரத்தில் இழப்பது என்று சொல்வது தெய்வீகமாகாது. உங்கள் ஆத்மாவை கலக்கத்திலிருந்து காக்க வேண்டும் என்றால், எந்த துன்பத்திலையும் பாதுகாக்க வேண்டும் என்றால், உங்களை காக்க வேண்டியது என்னவென்று தெரியுமா? யுவர் பேஷன்ஸ், உங்கள் பொறுமை. அல்லேலூயா. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். சும்மாவா சொன்னார்? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்தவன் இந்த பூமியிலே வறுமை என்று வரும்பொழுது, பஞ்சம் என்று வரும்பொழுது, நோய் நொடிகள் என்று வரும்பொழுது he will use it, அதை பயன்படுத்தி கொள்வான். பரலோகத்தில் அன்பை சேர்த்து வைத்து வாழ்ந்தவன் திடீரென்று ஒரு எதிராளி என்று ஒருவன் வரும்பொழுது, சத்துரு என்று ஒருவன் வரும்பொழுது, ரோதம் என்று ஒன்று வரும்பொழுது, he will not be shaken, அசைக்கப்பட மாட்டான். he will use that, the preserved, சேர்த்து வைத்த அன்பை அவன் புழங்குவான். மற்றவர்கள் அனைவரும் அன்பு பாராட்டுவதை போல் கொஞ்சம் இருப்பார்கள், பின்பு அந்த அன்பும் மாறிவிடும். எனவே பை யுவர் பேஷன்ஸ், உங்களுடைய பொறுமையினால் என்று சொல்வது, அதை வெளியே காட்டி எட்டேங்கப்பா எனக்கு நிறைய பெருமை வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றது அல்ல. பரத்திலிருந்து வந்ததை குறித்து எவன் பெருமை பாராட்டுவான்? அவர் தராதபடி நான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜோதியின் பிதா எனக்கு தரவில்லை என்றால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் கொடுத்திருந்தால் நான் எப்படி அதை
மேன்மை பாராட்ட முடியும். தோ இட் இஸ் காட் ஹஸ் கிவன், அதை தெய்வத்தினுடைய பொறுமை எனக்கு கொடுத்தாலும் ஐ கேனாட், நான் அதை குறித்து பெருமை பாராட்டுவதில்லை. நோ நோ நோ. ஆனால் யுவர் பேஷன்ஸ் வில் ஹெல்ப் யூ. நீங்கள் பரத்திலிருந்து பெற்ற அந்த பரலோக பொக்கிஷம் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த பொறுமையினாலே யுவர் சோல், உன் ஆத்மாவை காக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கே அதுபோன்று பாதுகாப்பை கொடுத்தது என்னவென்று தெரியுமா? ஹி கேம் லைக் அஸ், நம்மை போலே தான் வந்தார். எப்படி வந்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன்னை வெறுமையாக்கி வந்தார். ஹி எம்ப்டிட் ஹிம்செல்ஃப். பரத்திலிருந்து வரும்பொழுது தெய்வத்துவத்தை எடுத்துக்கொண்டா வந்தார். பரமபிதாவை, உம்முடைய நீடிய பொறுமை, சாந்தம், உம்முடைய சத்துருவை நேசிக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய நேசம், அதெல்லாம் எனக்கு கொடும் என்று கேட்டு வாங்கி கொண்டா வந்தார். இன்னும் நம்மை போலவே இந்த மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமில்லை என்று சொல்லுகின்ற நம்மை போலவே வெறுமையாய் வந்தார். எம்டி ஹிம்செல்ஃப், தன்னை வெறுமையாக்கி வைத்து விட்டு தான் அவர் வந்தார். அப்படி இல்லை என்றால் நாமும் அந்த அற்புதமான இந்த நம்மை போல சோதிக்கப்படுகின்ற இந்த நன்மை ஏதும் இல்லாத இந்த மாம்சத்தில் எப்படி நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் வாழ்ந்து காண்பித்து சம்பூர்ணத்தையும், தெய்வத்துவத்தினுடைய சம்பூர்ணத்தையும் அவருடைய மாம்சத்திலே, அவருடைய சரீரத்திலே, அவருக்குள்ளாக அவர் முழுமையாக பெற்றபடினால் we can also, நாமும் அவரை போலவே அந்த பரத்தினுடைய ஜோதியை, அந்த ஜோதியின் பிதாவிடத்தில் வருகின்ற அந்த அற்புதமான அவருடைய பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் வைத்திருந்த அந்த பொறுமை என்று சொல்வது, இந்த மிடில் ஆஃப் த 33.5 years, அந்த 33 ஆண்டுகாலம் வாழ்ந்த அந்த ஜீவியத்தில் he got it from God, தேவனிடத்திலிருந்து அதை பெற்றார். எனவே தான் அங்கே அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் சிலுவையை சகித்து என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் he endured the cross, சிலுவையை அவர் பொறுமையாய் தாங்கினார் என்று எழுதியிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் அந்த 1ஆம் வசனத்தை வைத்து நீங்கள் பார்த்து விடலாம். அங்கே அவர் சொல்லுவார், பொறுமையோடே இந்த ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவும். இந்த ஜீவி ஓட்டத்தை ஓடுவதற்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? பணம் அல்ல, யாதொன்றும் இல்லை. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு மனுஷன் அவன் பொறுமையோடே அவன் ஓடுவான். டு ரன் த ரேஸ் ஃபாலோயிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றி அவர் சிலுவை சகித்ததைப் போலவே, அந்த தமிழிலே இல்லாததை நாம் அந்த ஆங்கிலத்தில் நம்ம எப்படி நாம் பார்க்கிறோம்? அவர் என்ன செய்தார்? அவர் ஓடுவதை பொறுமையோடே ஓடக்கடவும். அதே என்டியூரன்ஸ், அந்த என்டியூரன்ஸ் என்று சொல்ல பகுதியை தான் ஆங்கிலத்தில் ஈக்குவலாய் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் சிலுவையை சகித்தார். சிலுவை பொறுமையோடே அதை சகிக்க அவரால் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு என்ன வேண்டியிருந்தது தெரியுமா? திஸ் என்டியூரன்ஸ், சகித்து வாழ்கின்ற, பொறுமையோடே சகித்து வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்துத்தான் ஓடினார். அவர் அவமானத்தை ஏன் எண்ணவில்லை? பாவிகளின் விரோதங்களை எல்லாம் அவரால் எவ்வாறு சகிக்க முடிந்தது? he endured the cross, சிலுவை அவர் தூக்கி சென்ற அந்த வாழ்க்கையிலே இத்தனை அவமானங்களும் இத்தனை பாவிகளால் வந்த விரோதங்களையும் பொறுமையோடே எப்படி அவரால் சகிக்க முடிந்தது? எப்படி அவர் சகித்தார்? how he endured இந்த cross, அந்த சிலுவையின் பாதையிலே by the endurance he endured. அவர் அந்த endured the cross, சிலுவை அவர் சகித்து அந்த endurance, பொறுமையோடே ஓடின அந்த ஓட்டம், நாமும் இந்த ஓட்டத்தை எப்படி ஓடக்கடவோம்? பொறுமையோடே ஓடக்கடவோம். Without that, the divine patience and the endurance, you cannot stand in the trials. சோதனை நேரங்களிலே நின்றுவிட இயலாது. ஆகவே அதுபோன்று அந்த உதவியானது இயேசு கிறிஸ்துவின் மரண பரியந்தம் அது உதவியாக இருந்தது. சிலுவை சகித்து ஓடினாரே, பொறுமையோடு ஓடினாரே, அந்த பொறுமை இதுவரைக்கும் அவருக்கு உதவி செய்தது
till to his death. Hallelujah. You should have the longing like that. அப்படி ஒரு திராத ஏக்கம் வர வேண்டும். ஓ தெய்வமே, உம்மை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்பது ராஜபாதை. ரோமானத்தை நாம் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்தாரே, அந்த உன்னத பரம அழைப்பிற்கு பங்குள்ளவன் நான். எனக்கு இப்பொழுது தேவையாக இருப்பதெல்லாம் அந்த ஓட்டத்திற்கு என்டியூரன்ஸ், பொறுமை எனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்கே அது ஓட்டத்தை ஓடுவதற்கு பொறுமை வேண்டியிருந்ததை கடைசி நேரத்தில் கூட என்டியூர் த கிராஸ், சிலுவை அவர் சகித்து ஓடின அந்த பொறுமையின் வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டாமா? மனுஷன் கேட்காதபடினால் அவன் பெற்றுக்கொள்வதில்லை. அது ஏனென்றால் he doesn't know the value. அந்த வேல்யூ அவனுக்கு தெரிவதில்லை. பின்பவன் எல்லாம் முடிந்த பிறகு வேல்யூவை அறிந்து என்ன பிரயோஜனம்? நித்தியத்தினுடைய வேல்யூவை ஒருவன் அறியாத ஒரு ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் சம்பன்னனாய் அவன் வாழ்ந்தான் என்று எழுதியிருக்கிறது. லாசரு என்ற ஒரு தரித்திரவான் உன்னதத்தினுடைய அந்த நித்தியத்தினுடைய வேல்யூ அறிந்து அவன் வாழ்ந்தான். இருவரும் மரித்தவுடனே இந்த ஐஸ்வர்யவானுக்கு கூறப்பட்டது என்னவென்று தெரியுமா? அவர் சொன்னார், நீ பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்துக்கொள். ஏனென்றால் he doesn't value the eternity. நித்தியத்துக்குரிய வேல்யூவை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அப்படி அநேக கிறிஸ்துவில் இருக்கிறார்கள். நம் போன்ற சபைகளும் அப்படி இருப்பது எவ்வளவு பெரிய துயரம். ஜீவனில் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை அவர் கேட்டாலுமே கூட, தெய்வத்தினுடைய தாசர்களுடைய சகரேப்பண்ணன் போன்ற உத்தமமான தாசர்களுடைய கான்ஃபரன்சஸுக்கு வந்திருந்தாலுமே கூட, இடைவிடாமல் இத்தனை கான்ஃபரன்ஸ் வந்தேன், இத்தனை வருடங்கள் சபையில் இருந்தேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களோ தே லாஸ்ட் சம்திங் ஒன்றை இழந்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை இன்னமும் பணத்தால் காக்கப்படலாம் என்று தான் எண்ணுகிறார்கள். தன்னுடைய ஆத்மாவை பொறுமையினால் காத்துக்கொள்ளக்கூடிய அந்த பங்கை பெறவில்லையே. ஜீவிய காலமெல்லாம் துன்பத்தை சகித்து வாழ்கின்ற அந்த உத்தம வாழ்க்கைக்கு என்டியூரன்ஸ் இயேசுவுக்கு வேண்டியிருந்தால் எனக்கு எவ்வளவு வேண்டியிருக்கும். நாமும் இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டுமே என்ற ஒரு தீராத அவர்கள் அந்த நித்தியத்தினுடைய தாகம் இல்லாதபடி நான் டோன்ட் ஆஸ்க், அதை கேட்பதில்லை. பரத்திலிருந்து ஜோதினி பிதா கொடுக்கிறார் என்று சொன்ன பொழுது உங்களுடைய கீழானைகளில் மேலானைகளை நாடுகிற உங்கள் கண்களை உயர்த்தி இருந்திருக்க வேண்டுமே. ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது, துன்பம் என்று ஒன்று வரும்பொழுது, ஒரு பொருளாதார நெருக்கடி என்று வரும்பொழுது மண்ணை பார்ப்பதற்கு பதிலாக விண்ணை பார்த்திருந்திருக்க வேண்டுமே. த சர்ச், சபையிலே முன்னின்று போகின்ற தாசர்கள் மண்ணை பார்க்கிறவர்கள் அல்ல. ஆல் த டைம்ஸ் தி லுக் அப், பரத்தை நோக்கியே வாழ்கின்ற வாழ்க்கை. இந்த சபை அப்படி ஒரு சுமார் 33-34 ஆண்டுகள் காலமாய் ஓடி வருகிறது. ஹல்லேலூயா. இது போன்ற சபையிலே உட்கார்ந்து கொண்டு பக்க வழியாய் வந்தவர்கள் போல் வந்து கொண்டு இருப்பவர்கள் எத்தனை பேர் மண்ணை நாடி மண்ணை பார்த்து கொண்டே வாழ்கிறார்கள். they have not lifted up their eyes. கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும், கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுத்தான் பார்க்கிறார்கள். மிருகங்களைப் போலவே மண்ணை பார்க்கிறவர்கள். ஜீவனில் தேவனுடைய சபையிலே அப்படி ஒரு சரித்திரம் இல்லையா? பூமிக்குரிய தேவை என்று இருக்கக்கூடும், நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடும், தட்ஸ் ஓகே. ஆனால் மண்ணை பார்க்கிற ஒரு அனுபவத்தை ஜீவனில் தேவனுடைய சபை வைத்திருப்பதில்லை, ஒரு நாளும் வைத்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, அதுபோன்ற ஒரு நல்ல விசுவாசத்தை எங்கள் சபையிலே நீ வரும் வரைக்கும் காத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபம் செய்கிறேன். ஆகவே they don't give the value, இட்டர்னிட்டிக்குரிய வேல்யூ தருவதில்லை. எத்தனை ஒழுக்கி பார்த்தாலும் தருவதில்லை. அவர்கள் மண்ணையே பார்த்து வாழுகின்ற ஜனங்கள், இல்லையே எனக்கு பொறுமை, இந்த ஓட்டத்திலே பொறுமை அல்லவோ வேண்டும், இந்த துன்ப நேரத்திலே, இத்தனை கொடுமையான ஒரு நேரத்திலே, அன்பற்ற ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே, விரோதங்கள் மத்தியிலே, கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் என்று வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே என் ஆத்துமாவிலே கலக்கம், பயம், பீதி என்று வருகிறதே, இதையெல்லாம் போக்குவதற்கு நீ பெற்றுக்கொள்கிற பொறுமையினாலே
உன் ஆத்துமாவை காத்துக்குள் என்று சொன்னீர் அல்லவோ, அது இல்லையே என்று கேட்கிறவன் ஒருவன் இருப்பான் என்றால் தராமலாக இருப்பான். சும்மா கேட்டுவிட்டு போவதில்லை. வேல்யூவான ஒன்றை, விலை மதிப்பில்லாத நித்தியத்தை ஒரு மனிதன் சும்மா கேட்டுவிட்டு போவதில்லை. அம்மா தாயை பிச்சை என்று கேட்கும் பொழுது ஒரு 2 ரூபாயை தூக்கி எறிவது என்று சொல்கிறவன் திருப்தியாகி போய் விடுவான். ஆனால் பரத்தினுடைய நித்தியத்தை அறிந்து கேட்கிறவன் துன்ப நேரத்தில் தேவனுடைய சமூகத்திற்கு அவன் சென்று அவன் கேட்பான். கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் தேடுவான். தேடியும் கண்டடையவில்லை என்றால் தட்டுவான். திறக்கப்பட்டுவிடும். எல்லாம் அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் ஒரு வசனத்திலேயே சொன்னார். நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் திரும்பி திரும்பி பேசுவதை போல் பேசாது என்று ஆண்டவர் சொன்னாரே, அதையெல்லாம் அவர் சொல்லவில்லை. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று திரும்ப திரும்ப அவர் சொன்னதெல்லாம் நித்தியம் என்று வரும்பொழுது அவர்கள் இந்த அஞ்ஞானிகள் கேட்பதை போலவே கேட்பார்கள். அவர்கள் உலகத்திற்கு எப்படி பிடியாய் பிடித்து கொண்டு கேட்கிறார்கள். அதுபோலவே ஆண்டவரை தாரும், நீ தருமுறை நான் விட மாட்டேன், ஐ வாண்ட் தட், நான் விரும்புகிறேன் என்று வேல்யூ, நித்தியத்திற்குரிய மதிப்பை கிறிஸ்தவம் இழந்து விட்டது ஐயா. நம் போன்ற சபையிலே வாழ்கின்ற ஜனங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறான் நான் எண்ணுகிறேன். நோ, we are not boasting. நான் மென்மை பாராட்டவில்லை. பட் we have people, ஜனங்கள் இருக்கிறார்கள். that's okay, hallelujah. அந்த வாழ்க்கையை ஓடுகின்ற ஜனங்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள், hallelujah. பட் நாட் எவ்ரிபடி, எல்லோரும் இருப்பது இல்லை. நித்தியத்தின் மதிப்பை அறியாத இவர்கள் they don't ask for it, கேட்பதில்லை, தேடுவதில்லை, தட்டுவதில்லை. நித்தியத்தை ஒரு மனிதன் கேட்டு அதற்கு விலை எவ்வளவு என்று தெரியுமா? ஒரு ஐஸ்வர்யான் வந்தான் நித்திய ஜீவன் என்று கேட்ட பொழுது, உன்னுடைய ஆசை எல்லாம் விட்டுவிட்டு வா என்று கூறினார். சும்மா கொஞ்சம் ரூபாயை வைத்து வாங்கிவிடலாம் என்று நீனானோ என்ன தெரியவில்லை. அந்த மனநிலையை அவர் பார்த்தார். ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு கேட்க வருகிறானே, என்ன இது நித்தியத்தை அவன் கடைச்சரக்கு என்று எண்ணினானோ, சில கோடி ரூபாயை கொடுத்து விட்டால் வாங்கிவிடலாம் என்று எண்ணிவிட்டானோ, உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மிகுந்த ஆஸ்தி உடைய மனுஷனே, தட்ஸ் காஸ்ட்லி, விலையேற பெற்றது என்று அவனை சொல்லி அனுப்பி வைத்து விட்டான். அவன் திரும்பி போய்விட்டான். அவன் நித்தியத்தின் மதிப்பை அறியவே இல்லை. ஆனால் அதுவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பணமும் வேண்டும், எனக்கு ஆஸ்தியும் வேண்டும், நித்திய ஜீவனும் வேண்டும் என்று கேட்ட அவனுக்கு பதில் சொல்லிவிட்டார். மனுஷனே, இது ஓட்டம் எங்கே உள்ள ஓட்டம் என்று தெரியுமா? பரத்திற்கு ஓடுகின்ற ஓட்டம். சகலத்தையும் வெறுத்துவிட்டு வந்தவனுக்கு அவன் ஒரு ஊசி முனையை காட்டினால் ஒட்டகம் நுழைவது எப்படி? அப்படி போய்விடுவான். அவனால் போக முடியும், அவன் போக வாய்ப்பு உண்டு. பட் நாட் யூ, உனக்கு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். இக்காலத்திலே தவித்து இருக்கக்கூடிய, கலங்கி இருக்கக்கூடிய, பயந்து இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று தெரியுமா? உங்களுடைய ஆத்துமாவிலே காப்பதற்கு உரிய பொறுமை, திவ்யத்தின் பொறுமையை கேட்கவில்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை. therefore you are in wanting. நீங்கள் தேவை உள்ளவர்களாய், குறைவுபட்டவர்களாக இருக்கிறீர்கள். பணத்தில் அல்ல, வேறு எதுலேயுமே அல்ல, நத்திங். நீங்களோ பொறுமையிலே நீங்கள் குறைபட்டபடினால் உங்கள் ஆத்துமாவை காக்க முடியவில்லை. பயம், பீதி, நாளை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை, நோயை குறித்த கவலை என்று அலைமோதி திரிகிறார்கள். மரணத்தை குறித்த கவலை. இட்ஸ் எ யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. மரணத்தை ஜெயித்து, மரணமே உன் கூரங்கை, பாதாளமே உன் ஜெயமங்க என்று ஜெயமாய் எழுந்த அந்த கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டோம் என்று கூறிவிட்டு, காலமெல்லாம் ஜீவகாலமெல்லாம் மரண பயணத்தில் இருந்தவர்களை விடுவிக்க வந்த அவரை பின்பற்றிடும் என்று கூறிவிட்டு, தி ஃபியர் ஆஃப் த டெத், மரணத்திற்குரிய கவலை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த கிங்டம் ஆஃப் மை ஃபாதர். என் பரமபிதான் வீட்டிலே அவர் போய் உட்கார போகிறார். வனங்களியாய் ஏறுவது தானேயா அந்த மரணம். அது கீழே பாதாளக்குழியில் இறங்குவதெல்லாம் உலக மனுஷனுக்கு இருக்கலாம். இயேசுவோ ஜெயமே ஜெயமென்று எழுந்தார். வானத்திற்கு வழியாக ஏறி அவர் அமர்ந்தார். நான் ஓடுகின்ற அந்த ஓட்டம், ஒருவர் சொன்னார், நான் கல்லறை நோக்கி ஓடுகிறேன் என்று அவர் சொன்னார். அது ஏனையா என்று கேட்டால், எனக்கு வயசு இப்பொழுது 72, சீக்கிரம் கல்லறை நோக்கி நான் போய்விடுவேன், கல்லறை நோக்கி ஓடுகிறேன். இவனா கிறிஸ்தவன்? அவன் வானங்களின் விலையை ஏறி இருந்திருக்க வேண்டும்.
ஜெகஜோதியாய் போகக்கூடிய தன்னுடைய நித்தியத்தினுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு ஆர்வம் கொண்டவனாய் மனம் புலகாங்கிதம் அடைந்திருக்க வேண்டும், என்னுடைய சந்தோஷம் நிறைவாக போகிறது என்று ஆனந்தம் கொண்டிருக்க வேண்டும். என் பிதாவின் அன்பை நான் பூமியில் ருசித்தவன் தான், ஆகிலும் என் பிதாவை முகமுகமாய் காணக்கூடிய தரிசனத்தை நான் அடைவேன் என்று பரவசம் அடைந்திருக்க வேண்டும். என் நேசரை நான் காண்பேன் என்று சொல்லக்கூடிய உற்சாகம் கொண்டிருந்திருக்க வேண்டும். He will have no fear of death. மரணத்தின் பயம் என்பது அவனுக்கு இருப்பதே இல்லை. யாரவன்? பொறுமையினாலே இயேசுவை பின்பற்றி அவர் ஓடினதே போலவே endure the cross. அவனும் by the patience, அந்த பொறுமையினாலே he endured the race, அந்த ஓட்டத்தை அவன் ஓடுகிறான். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு பகுதியை யாக்கோபு அவர் சொல்லும் பொழுது எப்படி அவர் சொல்லுவார்? உடனே நீங்கள் அனைவரும் ஓகே, நாங்கள் இன்று முதற்கொண்டு நாங்கள் பொறுமையாய் நான் ஓட போகிறோம் என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய பொறுமையை வைத்து என்ன செய்வது? உங்கள் எதிர்வீட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு அஞ்ஞானி, ஒரு சாராய கடைக்காரன் கூட கொஞ்சம் பொறுமை வைத்திருப்பான். அவன் உங்களுடைய எதிர் வீட்டில் இருக்கிற அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னம்மா கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா என்று கூட உங்களை கேட்டு சிரித்திருப்பான். நோ, இப்பொழுது நானாகவே பொறுமையை இருந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற ஒரு தீர்மானமா? நோ. பொறுமை என்று சொல்வது இட் கம்ஸ் த்ரூ சம் த நேரோ வே, ஒரு இடுக்கமான அந்த பாதையின் வழியாய் வருகிறது. இயேசு சொன்னார், ஜீவனுக்கு போகிற அந்த வழி குறுகலானது என்று சொன்னார், இடுக்கமானது. எஸ். ஆகவே அங்கே நாம் யாக்கோபு எழுதின அந்த சுவிசேஷம், யாக்கோபு எழுதின அந்த நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இவ்வாறு நாம் காண்கிறோம். ஃபெய்த் ப்ரொடியூசஸ் பேஷன்ஸ். 2ஆம் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? அதை தமிழிலே ஆங்கிலத்திலே உடனே வருகிறது. அதை எப்படி நாம் வாசிக்கிறோம்? ஆங்கிலத்திலே ஃபெய்த் ப்ரொடியூசஸ் பேஷன்ஸ், விசுவாசமானது பொறுமையை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, தயாரித்து தருகிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ரெடிமேடாக ஒன்று வாங்கி கொண்டு வருவது என்று இல்லை. ஆண்டவரை இப்படி எனக்கு பொறுமை தாரும், நோ, அப்படி என்று இல்லை. இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ். முதலாவது என்னவென்றால் ஃபெய்த். இது போன்ற வாழ்க்கைக்கு மனுஷன் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவன் அறிவதில்லை. ஃபெய்த் என்று சொல்வது, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே விசுவாசம் வைத்திருப்பீர்கள், தட்ஸ் ஓகே. அந்த விசுவாசம் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த, தட்ஸ் கரெக்ட். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே என்னை விசுவாசிக்கினுடைய இதயத்தில் ஜீவனதி புரண்டோடும், பரிசுத்தன் அபிஷேகத்திற்கும் ஒரு விசுவாசம் வேண்டும், தட்ஸ் கரெக்ட். பட் ரோமர்லேயே அவர் சொல்வார், ஃபெய்த் டு ஃபெய்த், விசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே வர அந்த உயர்ந்த அந்த விசுவாசத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், என் ஆத்துமாவிலே தெய்வத்தினுடைய பொறுமையை நான் பெறுகிறேனே, அதற்கு பெயர்தான் விசுவாசம். யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த். நான் அவருடைய விசுவாசத்தை, அவருடைய பொறுமையை நான் பெற்றுக்கொள்வேன். எனவே எவ்ரிதிங் பரத்திலிருந்து முறை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாட் ஒரு மணி பணத்தினால் அல்ல, யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த். விசுவாசத்தினாலே பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே the faith produces, அதை உருவாக்கி தருகிறது, உண்டாக்குகிறது. எஸ், ஹல்லேலூயா. அதை எப்படி அதை உண்டாக்கும் என்று அவர் சொல்லுவார். அந்த 2ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது, அப்புறம் அங்கே தான் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. விசுவாசத்தினுடைய அந்த டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த், பலவிதமான அந்த சோதனைகள், உங்கள் விசுவாசம், இது அத்தனையும் அங்கே சேர்ந்து பொறுமையை உண்டாக்குகிறது, அதை தோற்றம் செய்கிறது. ஹல்லேலூயா. இது போன்ற பகுதியை
நீங்கள் ஜாக்கிரதையாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் தொடங்கியிருந்தால், அந்த சிலுவையின் பாதையை அறிந்து அனுதினமும் சிலுவை எடுத்து வாழ்கின்ற அந்த பகுதியினில் பெற்றிருந்தால், நீங்களோ இந்த பொறுமை பெற்றுவிட முடியும். அந்த விசுவாசின் பரீட்சையானது பொறுமையை உங்களுக்கு உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டுமாம்? அவன் கவுண்ட் இட் ஆல் வித் ஜாய், அதையா மிகுந்த சந்தோஷமாய் எண்ணிக்கொள்வான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் எது ஊற்றுக்கண், பொறுமை வருகின்ற ஊற்றுக்கண் எது, அந்த ஊற்றுக்கண் எது அந்த ஊற்றுக்கண் த ட்ரையல்ஸ், சோதனைகளில். நீ அநேகம் சோதனைகளில் அகப்படும் பொழுது, ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிக்குவேன். சகோதரரே, நீங்கள் பலவித மெனி ட்ரையல்ஸ், சோதனை ஆகப்படும் பொழுது அங்கே தான் விசுவாசம் வேண்டும். மற்ற நாட்களில் எப்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வேண்டும்? உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும் பொழுது விசுவாசம் வேண்டும். பசி நேர்ந்த நேரத்திலே, பஞ்சம் நேர்ந்த நேரத்தில் விசுவாசம் வேண்டும். தட்ஸ் கரெக்ட். நீங்கள் சோதனை என்று வருகின்ற ஒரு நேரம், துன்பம் என்று வருகின்ற ஒரு நேரம் இருக்கிறதே, அங்கே விசுவாசம் கொண்டு வந்திருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? ஹல்லேலூயா, இதற்குள்ளே நான் பிரவேசித்து திவ்ய சுபாவத்தை, பொறுமையை நான் பெறுவேன். எனவே ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற அந்த வாசல், அதை பொறுமையை கண்டடைகின்ற அந்த வாசல், அந்த வழி குறுகலானது. அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். நீ கண்டுபிடித்தீர்கள். ஒரு வெள்ளி குகைக்குள் போனால், மைன்ஸ் அதை தங்க சுரங்கத்திற்கு ஒருவன் போய்விட்டால் அவன் கோடீஸ்வரன். அதுபோல் சுரங்கம் என்பது ஈஸி அல்ல. அது ஸ்மால் டனல், சின்ன ஒரு ஓட்டை வழியாக இது போட்டு போட்டு உள்ளே போகின்ற ஒரு டனல். பட் ஹி கோஸ் தேர், அவன் போய்விடுகிறான். ஹி ஃபைண்ட் தட் கோல்டு, அங்கே தங்கத்தை அவன் காணுகிறான். வெள்ளி குகையிலே நுழைகிறான். வெள்ளி குகையில் புடமிடப்பட்டது என்று சொல்வதைப் போல் வந்து வெள்ளி குகைக்குள் அவன் போய் அதை பெற்றுவிட்டு அவன் வந்து விடுவான். எனவே பொறுமை பிறக்கிற இடம் என்று தெரியுமா? முதலாவது எடுத்து சொல்லிவிடுவார், அநேகம் சோதனைக்குள்ளே அகப்படும் பொழுது, அகப்படும் என்றால் சிக்கிக்கொண்டேன் என்பது அல்ல. நோ, தமிழில் அப்படி ஒரு வார்த்தையான அகப்படும் பொழுது என்று சொன்னால் கேவலமான அகப்பட்டு கொண்டோம் அப்பா, போச்சு நம்மளை அகப்பட்டு கொண்டேன் அவ்வளவுதான் என்று எண்ணுவதே போல் அப்படியே அவர் சொல்கிறார். நோ, when you enter into that, அது உள்ளே நுழையும் பொழுது, when you enter into many trials, போகும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பூமியில் எதுவாக இருந்தாலும் மிகுந்த சந்தோஷம் அல்ல. அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் சொல்கிறேன் என்று கூறுவார். எது மிகுந்த சந்தோஷம்? நான் ஜீவனை கண்டடைவேன், பொறுமையை அடைவேன். ஏனென்றால் அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை, தங்கத்தை கொண்டு வரும், பொறுமையை உண்டாக்கும். ஆகவே அதை பெற்று வருகிற அவன் எப்படி இருப்பான்? மிகுந்த சந்தோஷமாய் இருப்பான். அப்படி ஒரு சந்தோஷத்தை தேக்கி 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 அவன் பொறுமையை வைத்து, சந்தோஷத்தோடு அதையோடு சேர்த்து வைத்து, ஹல்லேலூயா, அப்படி அவன் சேர்த்து வைத்து அவன் வாழ்ந்தால் ஒழிய அந்த உபத்திரங்கள் மத்தியிலே, அநேகம் சோதனையின் மத்தியிலே பொறுமை உண்டாவதை அறிந்து வாழ்ந்தவன் மாத்திரம்தான் அந்த 4ஆம் வசனம் சொல்கின்றபடி அற்புதம் நடைபெறும். என்ன நடைபெறும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல், பொறுமையானது என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அவர் கூறுவார் 4ஆம் வசனத்திலே, பூரண கிரியை செய்ய கடவுள். இந்த கிரியை எப்படி நடந்திருக்க வேண்டும்? எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே, அனுதினமும் அவனவன் தன் சிலுவை எடுத்து வராதவன் என் பின்னே வந்து நான் பெற்றிருக்கிற சிலுவை, நான் பெற்றிருக்கிற பொறுமையை, நான் பெற்றிருக்கிற சாந்தத்தை, நான் பெற்றிருக்கிற இச்சையடக்கத்தை, நான் பெற்றிருக்கிற பரிசுத்தத்தை, நான் பெற்றிருக்கிற தெய்வ அன்பை பெற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி அவன் பெற்றிருந்திருக்க வேண்டும்? அந்த வாசிக்கிற வசனத்தில் பூரண கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த 4ஆம் வசனம் சொல்லி, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள், நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். வெளியே துன்பம், வெளியே அநேகம் சோதனைகள்,
அநேகம் பாடுகள், பற்றி எரிகின்றதை போல் தோன்றுகின்ற சோதனைகள், குறைச்சல்கள், விரோதங்கள், எத்தனையோ விதமான பகைகள் என்றெல்லாம் வெளியே வந்திருந்தாலும் அவள் சந்தோஷப்படுவதற்குரிய காரணம் பகையை பார்த்து ஆகான்னு சிரித்து கொண்டு இருப்பதா அந்த சந்தோஷம். இன்னொன்று, ஒரு நாள் ஒரு மென்டல் பைத்தியமாக இருக்கக்கூடியவன், ஒரு வீடு எரிந்து விட்டது, எல்லோரும் பயந்து வெளியே நிற்கிறார்கள். ஒரு பைத்தியக்காரன் வந்து நின்று கை கொட்டி சிரித்து கொண்டு இருக்கிறான். டே பைத்தியம் வாடா என்று அவனை கூப்பிடுகிறார்கள். சும்மாவா சந்தோஷப்படுவது என்று சிரித்தால் சந்தோஷமாகுமா? அல்லது ஒரு இடுக்கன் வருங்கால் நகுக என்று ஔவையார் சொன்னார்களே, இடுக்கன் வரும்போது சும்மா ஹே ஹே என்று சிரித்தால் சரியாகிவிடும் என்று எண்ணீரலாம். இன்னும் ஒரு காலம் இல்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் ஒன்றிலும் குறைபடாமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்கிறபடினால் ஒன்றிலும் குறைவிட மாட்டீர்கள். உங்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். அநேக உபத்திரங்களின் வழியாக செல்கிற நீங்கள் அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்வீர்கள். எண்ணிக்கொள்வீர் என்று சொன்னால் யோசித்துக்கொள்வீர் என்று இல்லை. தமிழில் அப்படி எண்ணிக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறது சரிதான். ஆனால் அப்படி மாற்றி நாம் சிந்திக்க முடியும். ஆங்கிலத்தில் கவுண்ட் இட் ஆல் வித் ஜாய். கவுண்ட் இட் என்று சொன்னால் ரூபாய் நோட்டை எண்ணுவதை போல் 1 கோடி 2 கோடி 3 கோடி 10 கோடி என்று எண்ணுவதை போல் பொருளாதார நிலைமை இன்று கொரோனா காலத்தில் சீரழிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இவனும் அவன் ஒன்றிலும் குறைவிட மாட்டான். அவனுக்கு தெரியும், இதை சமாளிப்பதற்கு பொருள் வேண்டியதில்லை, பொறுமை வேண்டும். அதை அவன் எண்ணி வாங்கி வைத்திருப்பான் தன் இருதயத்தில். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை இயேசு வாழ்ந்தார். we have to live then. அவரை போல நாமும் வாழ வேண்டும். அந்த உச்சகட்டமான அந்த பகுதியை தான் அங்கே அவர் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். என்ன அந்த உச்சகட்டமான பகுதி? லூக்கா 21ஆம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். தட்ஸ் ரைட். ஆனால் அவர் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை போல் இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதியை அவர் எடுத்து சொல்லுவார். இயேசு அந்த கடைசி நாட்களிலே என்னவெல்லாம் நடக்கும் என்று அவர் சொல்லும் பொழுது 9ஆம் வசனத்திலே சொல்லுவார், யுத்தங்களையும் கலகங்களையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னு பயப்படாதிருங்கள்? யூ ஹேவ் த பேஷன்ஸ். உங்கள் பொறுமையினாலே வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அதை கேள்விப்படும் பொழுது யூ வில் நாட் ஃபியர். எல்லோரும் ஓடுவதைப் போல் ஓட வேண்டிய வந்தாலும் கூட ஓடுவோம், ஆனால் பயம் இல்லாமல் ஓடுவோம். விட்டு போவதைப் போல் தாராளமாக விட்டு போய்விடுவோம், பயம் இல்லாமல் போவோம். அந்த மலைக்கு ஓடுங்கள் என்றால் ஓடிவிடுவோம், பயம் இல்லாமல் ஓடுவோம். இதைகளை நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதீர்கள். ஒன்றும் வராமலே அநேகர் பயப்படுவதைப் போல் இந்த வசனம் எழுதியிருக்கிறது. கேள்விப்பட்ட உடனே சிலர் பயப்பட்டு விடுவார்கள். உங்கள் தெருவிலே கொரோனாவாமை என்று சொன்ன உடனே அந்த தெருவே பயந்து போய்விட்டது. அங்கே தெருவுக்கு வந்த காய்கறி காரனை விரட்டுகிறான், வராதையா என்று விரட்டுகிறான். மீன் கடைக்காரனை விரட்டுகிறான், வராதையா, எவனாவது வாங்கி எங்களுக்கு தொற்று வந்துவிட போய் என்று அவனை அடைத்து வைத்து விடுகிறான். அவன் அந்த ஒரு வீட்டிற்கு தான் அந்த பெல்ட்டை என போட்டு வைத்து அடைத்து வைத்தான். இந்த தெருக்காரர்கள் மெயின் தெருவிலே அடைத்து வைத்து எவனும் வரக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். ஒன்று வரவில்லை, இவன் வீட்டிற்கு இன்னும் வரவில்லை, வருவதற்கு முன்பே பயப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேள்விப்படும் பொழுதே பயப்படுகிற மனுஷலை போல் இராதீர்கள், பயத்தின் ஆரம்பத்தை கிள்ளி போட்டு விடுங்கள். ஆகவே when something is going to happen என்று ஒரு வார்த்தை என்று ஒரு வருகிறது என்று சொன்னால், from the beginning, ஆரம்பத்திலிருந்து throw it away, உங்கள் பயத்தை தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் you have patience. இயேசு வாழ்ந்த அதே வாழ்க்கையை போல் இருக்கிறது அல்லவா? தொடர்ந்து அவர் சொல்லுவார் 11ஆம் வசனத்திலே, பல இடங்களிலும் பூமி எதிர்ச்சியும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், பஞ்சமும் கொள்ளை நோயும் சேர்ந்தே வருகிறது பாருங்கள். இன்று இருக்கிறதே போல் கொள்ளை நோய் வருகிற கொரோனாவோடு சேர்ந்து எங்கு பார்த்தாலும் பொருளாதார சீரலை வேலை செய்ய முடியவில்லை, சம்பாத்தியம் இல்லை, பாதி பணம் சம்பாத்தியத்தில் தருகிறான், அல்லது 30% அவனுடைய சம்பளத்திலே கட்டு, 40% கட்டு, 50% கட்டு, சில இடங்களே இனி முதற்கொண்டு சம்பளமே இல்லை, நாங்கள் கம்பெனியை மூடிடுவோம் என்று மூடுகிறான். கொள்ளை நோயோடு பஞ்சங்களும் வருகிறதை என்ன செய்ய வேண்டும்? அதுபோன்று பஞ்சங்கள் வரும்பொழுதும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவர்கள் அஞ்சுவதில்லை. பின்பு அவர் சொன்னார், தன்னை போலவே அவர் எடுத்து அவர் கூறினார். அவர் என்ன சொன்னார்? 13ஆம் வசனத்திலே,
உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கு சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து கொண்டு துன்புறுத்துவார்கள். இயேசுக்கு நடக்கப் போவதைத்தான் நமக்கும் சொல்கிறார். அப்படி நடக்கும் பொழுது ஆகையால் என்ன செய்யலாம், என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். எதற்கு நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? மனதிலே, சோல், என் ஆத்துமத்திலே நிர்ணயம் பண்ண வேண்டியது என்னவென்று தெரியுமா? ஆத்துமாவே கலங்கி விடாதே என்று சொல்ல வேண்டும். ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? நோ, டோன்ட் ஃபியர் என்று ஆத்மாவை நிர்ணயம் பண்ணி வைத்திருந்திருக்க வேண்டும். அதுக்கு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஆர்டர் கொடுத்திருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்பு என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பயக்கப்படுவீர்கள். அப்படி அர்த்தம் எல்லோரும் என்னை பயங்கள் என்று சொல்வதுதான். உங்களுக்கு வீட்டில் உள்ள தெருவில் உள்ள சண்டை போட்டு நீங்கள் எங்கள் தெருப்புறம் என் மேல் பகையாக இருக்கிறது சொல்கின்ற உலகத்தினுடைய அந்த பகையை அவர் சொல்கிறார். இன்னும் என் நாமத்தின் நிமித்தம், அவருக்கென்று வாழ்கின்ற பரிசுத்தத்தின் நிமித்தம், உலகத்தை வெறுத்து வாழ்கின்ற ஜீவியத்தின் நிமித்தம், சத்தியத்தின்படி ஜீவிக்கிற உங்கள் வாழ்க்கையை நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்திற்கு புகழ்ச்சி என்று வருகின்ற ஒரு சோதனை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்னைப் போலவே கூட பயக்கப்படக்கூடும். முழு எருசலேமும் அவரை பார்த்து சிலுவை அறை என்று கூறியதை அவருக்குரிய சீசல் கொஞ்சம் ஒதுங்கியிருந்ததை தவிர இந்த ஹோல் முழு எருசலேம் வாசிகளும் குரூசிஃபையும் முந்தின நாள் தான் அவர்கள் ஓசனா பாடி வந்தார்கள். இப்பொழுது சிலுவை அறையும் என்று அவர் கூறினார். எல்லோரும் பயக்கப்படும் என்று வந்தாலுமே கூட, ஒருவன் பகை வந்தாலும் கூட இவன் தன் பொறுமையை இழக்கிறான், நிம்மதியை இழக்கிறான், பயத்து விட்டானே, என்ன காரணமோ தெரியவில்லை என்று யோசிக்கிறான், உருளுகிறான். என்ன காரணம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இயேசு சொன்னார், என்னை முகாந்திரம் இல்லாமல் பயத்தார்கள். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் எப்பொழுதும் செக் பண்ணி பார்க்கவில்லை, ஏன் இப்படி பயக்கிறாய், டோன்ட் நோ, என்ன ரீசன் தெரியவில்லை என்று இருக்கும் பொழுது கடைசியாக கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நோ காஸ், முகாந்திரம் இல்லை. ஹல்லேலூயா. என் உள்ளம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருப்பதில்லை. ஓ கர்த்தாவே, அதுதான் எனக்கு வேண்டும். முகாந்திரத்தோடு பயத்தை விடக்கூடாது. நான் அவன் காலை ஏற்றி விட்டேன், அவனின் பதிலுக்கு ஓங்கி என் காலை ஏற்றி விட்டான் என்றெல்லாம் இல்லை. நோ, ஒரு காலம் இல்லை. நான் அவனுக்கு விரோதம் செய்ய இப்படி எனக்கு மறைந்தது எனக்கு விரோதம் செய்கிறான் என்றெல்லாம் இல்லை. நோ, ஒருபோதும் விரோதம் செய்வதில்லை. முகாந்திரமே இல்லாமல் பயக்கின்ற பகை என்று ஒன்று இருக்கிறதே, அது இயேசுக்குத்தான் பொருந்தும். அது நமக்கும் பொருந்த வேண்டும். நீங்களும் முகாந்திரம் இல்லாமலே பயக்கப்படுவீர்கள். அதுபோன்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? 19ஆம் வசனம் சொல்கிறபடி, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் பொறுமையினால், நீங்கள் பெற்றிருக்கிற திவ்ய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கடவீர்கள். ஏசு எப்படி அங்கே பிலாத்தோடு நின்ற பொழுது தைரியமாய் நின்றார். ராஜாவா என்று கேட்கும்போது எஸ் ஐ மே கிங் என்று அவர் சொன்னார். அவர் ரெட்டுடுத்திய அக்கோலத்திலே நின்று கொண்டிருந்த பொழுதும் தன்னை கிங், ராஜா என்று சொல்வதற்கு எப்படி அவர் முடிந்தது? அவர் அங்கே முந்தின வசனத்திலே சொல்வார், 13ஆம் வசனத்திலே, உங்கள் இழுத்து கொண்டு ராஜாக்கள் முன்பாக நிற்கும் பொழுது 13ஆம் வசனத்தில், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. புந்தை பிள்ளாந்தற்கு முன்பாக நல்ல சாட்சி அறிக்கை செய்வதற்கு ஏதுவாய் அவன் கொண்டு அதை இப்படி ஒரு சாட்சி கிடைத்ததே என்று அவன் சொல்லியிருந்திருப்பான். நீ கிறிஸ்டினா என்று கேட்டால் நீ ஐயோ அப்படி இல்லை என்று சொல்லி இருக்க மாட்டான். கிறிஸ்டின் இல்லை சொல்லிவிட்டால் நம்ம விட்டுவிடுவானோ என்று எண்ணிக்கொண்டு, பார்த்தீங்களா எங்கள் பேரை பார்த்தீங்களா, ஒரு பொதுவான ஒரு பேரை வைத்துக்கொண்டு, நான் செல்வகுமார் அல்லது ஏதோ ஒரு பேரை வைத்துக்கொண்டு, பார்த்தீங்களா சார் கிறிஸ்டின் இல்லை சார் என்று சொல்லிக்கொண்டு அவர் இருந்தார். எஸ் ஐ எம் ஏ கிறிஸ்டியன், மை கிரைஸ்ட் இஸ் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து வந்த தெய்வம், அவர் எனக்கு மாத்திரம் இரட்சகர்கள், உங்களுக்கும் இரட்சகர் தான் என்று அவன் சாட்சியாய் வைத்து அவன் சொல்லியிருப்பான். ஐயா ஹல்லேலூயா. அது எதனால் அவன் செய்கிறான்? பொறுமையினாலே, தான் சொந்த பொறுமையினாலே, பரத்திலிருந்து பெற்ற பொறுமை சேர்த்து 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 ஒவ்வொரு சிறு சிறு உபத்திரங்களிலேயும் சோதனை நேரத்திலையும் சேர்த்து 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 பூரண கிரியை செய்வதற்கு அனுமதித்து ஒன்றும் குறைவிடாத இடத்திற்கு வருகிறான். கொஞ்சமும் அவன் பயப்படுவதில்லை. எவ்வளோ பயப்படுவதில்லை? தலையில் ஒரு முடி கூட அவர் அனுமதி இல்லாமல், அது முந்தின வசனம் சொல்லியிருக்கிறது, உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது, கீழே விழாது. ஒரு முடியோட பரத்திலிருந்து எனக்கு அனுமதி வரவில்லை என்றால் எந்த மனுஷனும் அதை எடுத்து விட இயலாது. ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு அவன் பொறுமையினால் காக்கப்பட்டான். ஈவன் ஒன் ஹேர், ஒரு முடிவுட விழாது. எப்படி அவன் சொல்லுவான்? பிலாத்துவை நோக்கி, அந்த அதிகாரத்தை நோக்கி அவன் சொல்லுவான், பரத்திலிருந்து அதிகாரம் வரவில்லை என்றால் நீ என்னுடைய ஒரு முடி கூட என்னால் நீ எடுத்துக்கொள்ள முடியாதையா.
அதுபோன்று அற்புதமான பொறுமையை வஞ்சிக்க வேண்டாமா? கடைசி வரைக்கும் இயேசுக்கு தேவையாக இருந்ததெல்லாம் அவர் ஹி என்டியூர்ட் த கிராஸ், சிலுவையை பொறுமையாய் சகித்து வாழ்ந்தார். நாமும் இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட விழிப்புள்ள ஜீவியம் செய்ய கடவுள். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த அருமையான நாளிலேயும் தேவரே, உடைய ஜனத்தை நீ ஆசீர்வதிப்பதற்கு உடைய திருவார்த்தை தந்ததற்காக நன்றி. எல்லோரையும் ஆண்டவரை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி இனி வரும் நாட்களிலிருந்து கீழ்நோக்கி பார்க்கிறதா அல்லாமல் இந்த கொரோனா காலத்தை கீழ்நோக்கி பார்த்தவர்கள் மன சஞ்சலம் கொள்வார்கள், மேல் நோக்கி பார்த்தவர்களாய் இனி முதற்கொண்டு கர்த்தாவை பரத்தின் திவ்ய பொறுமையை, உம்முடைய நீடிய பொறுமை எங்கள் சொந்தமாய் மாற்றிக்கொள்ள நீ இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையிலே நீர் என்டியூர்ட் த கிராஸ், சிலுவை சகித்து பொறுமையோடு வாழ்ந்தீரே, அந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் பரிசாய் தருவீராக. நாங்களும் பொறுமையோடு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.